ஹோல் பாடி நமக்கு பெயினா இருக்கு, இல்ல வந்து எனக்கு வந்து அங்கங்க வலிக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான வலிகள் இருந்து, இல்ல நாள்பட்ட வலி, இல்ல இப்பதான் எனக்கு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நம்மளால ஹீல் பண்ணிக்க முடியும். முடக்குவாதம், மூட்டுவாதம், கீழ்வாதம், அந்த வாதம், இந்த வாதம். ஸோ வாதம் அப்படிங்கறது இங்க நம்மளோட கீவேர்டு. அப்போ வாதத்தை குறைக்கிறது மூலமா, நம்ம உடம்புல இருக்கிற காற்று சக்தியை குறைக்கிறது மூலமா பீரியட்ஸ் பெயினை வந்து ஒன்று, இது நான் சொன்ன மாதிரி இதையும் நம்ம நிறைய வந்து டயக்னோசிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுக்கு வந்து என்ன நோயின்னு தெரியாம, அதோட டெப்த் தெரியாம, இது எதனால உண்டாச்சுன்னு தெரியாம, நம்ம ஒரு முத்திரையை வந்து எவ்வளவு நாள் செய்யணுங்கிறது தெரியாம நம்ம ஒரு ஹெல்த் ரொட்டீனை அதை எடுத்துக்க முடியாதுங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதிரைகள் பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஹீலர் சங்கரி அவர்கள் இருக்காங்க. முதிரைகள் யாரெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முதிரை என்ன மாதிரி தீர்வு கொடுக்கும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு முதிரைகள் பத்தி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். முதிரைகள் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளுக்கும் முதிரை தீர்வா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதிரை அப்படின்னா என்ன, அதை யாரெல்லாம் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட் அப்படின்னாலே இப்போ முத்திரைகள் தான் வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. நம்மளோட சித்தர்கள் ஒரு 8000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நம்ம நீங்க பாத்தீங்களா வச்சுக்கலுங்க. ஆக்சுவலி வந்து நம்மளோட கோயில்கள்ல சிற்பங்கள் எல்லார் கைகள்லயுமே ஒரு முத்திரைகளை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ரிஷிகள் கைகள்ல. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எல்லா ஹிஸ்டாரிக் நோட்ஸுமே நம்மளுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா முத்திரைகள் அப்படிங்கிறது பழங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த முத்திரைகளோட பேசிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சபூதங்கள் தான் இதோட பேசிக். எல்லா மருத்துவ முறைகளுமே பஞ்சபூதத்தை வந்து சீர்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது. அப்போ நம்ம வந்து என்னவா இருக்கோம் அப்படின்னா பஞ்சபூதத்தோட கலவையா தான் இருக்கும். இந்த அண்டமும் அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட பஞ்சபூதத்தை நம்ம சீரா வச்சுக்கணும். அப்போ இந்த முத்திரைகள் மூலமா நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த முத்திரைகள்ல வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த விரல் எந்த பூதம் சார்ந்தது, புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மளோட கைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கட்டை விரல் வந்து தீ பூதம் சார்ந்தது. நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் பாத்தீங்க அப்படின்னா ஆள்காட்டி விரல் வந்து காற்று மூலகம் சார்ந்தது. இந்த விரல் பாத்தீங்க அப்படின்னா ஆகாய மூலகம் சார்ந்தது. இந்த மோதிர விரல் வந்து மண்பூதம் சார்ந்தது. இந்த குட்டி விரல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நீர்பூதம் சார்ந்தது. அப்போ இதை நம்ம வந்து மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த செய்யறப்போ நம்மளோட இம்பேலன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகுதுங்க. ஸோ இதுதான் முத்திரை. ஸோ இந்த முதிரைகள் என்ன மாதிரியான நோய்களுக்கு தீர்வா இருக்கு மேம்? இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, அக்யூட்ல இருந்து கிரானிக் வரைக்கும் நம்மளால வந்து கியூர் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இதை நான் சொன்னதுதான் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இம்பேலன்ஸ் பேலன்ஸ். அப்போ அது அக்யூட்டா இருந்தாலும் சரி கிரானிக்கா இருந்தாலும் சரி எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்பேலன்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கிறது மூலமா எல்லா நோய்களும் நம்மளால தீர்த்துக்க முடியுங்க. ஸோ இப்போ இன்ஸ்டன்டா நிறைய பேருக்கு தீர்வு வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம முதலே பேசின மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருக்கிறதுனால ரொம்ப காமனா பெயின்ஸ் அப்படின்றது பார்க்க முடியுது. ஹெட்ஏக்ல இருந்து ஆரம்பிச்சு பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின், இந்த மாதிரி. ஸோ இப்போ பெயின்க்கு அப்படின்னு சொல்லும்போது முதிரை எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், என்ன மாதிரி முதிரை பண்ணும்போது என்ன மாதிரியான வலிகளுக்கு தீர்வா இருக்கும்? பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்பவே இந்த முத்திரைகள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஹோல் பாடி நமக்கு பெயினா இருக்கு, இல்ல வந்து எனக்கு வந்து அங்கங்க வலிக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான வலிகள் இருந்து, இல்ல நாள்பட்ட வலி, இல்ல இப்பதான் எனக்கு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நம்மளால ஹீல் பண்ணிக்க முடியும். இல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த பூதம் இதுக்கு சார்ந்தது, எது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காற்று மூலகம் தான் நம்மளோட பெயின்ஸ்க்கு எல்லாமே முக்கியங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வாதம் சார்ந்த வலிகள் தான் சொல்லுவோம். வாதம் இன்க்ரீஸ் ஆனா வலிகளும் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ அப்போ வாதத்தை குறைக்கிறது மூலமா நம்ம உடம்புல இருந்து என்ன பெயின்ஸ்னாலும் நம்மளால வந்து அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, முடக்குவாதம், மூட்டுவாதம், கீழ்வாதம், அந்த வாதம், இந்த வாதம். ஸோ வாதம் அப்படிங்கறத இங்க நம்மளோட கீவேர்டு. அப்போ வாதத்தை குறைக்கிறது மூலமா நம்ம உடம்புல இருக்கிற காற்று சக்தியை குறைக்கிறது மூலமா நம்மளோட பெயின்ஸை வந்து அழகா மேனேஜ் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்ஸ்டன்டா ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும், அதுக்கு என்ன மாதிரியான முதிரைகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. தலைவலிக்கு என்ன மாதிரியான முதிரை பயன்படுத்தலாம்?
இப்போ தலைவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயத்துல வருதுங்க. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட தலைவலி. இப்போ வந்து எனக்கு சைனஸ் அதிகமா இருக்குன்னா எனக்கு தலைவலி வரும். இல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் சம்பந்தப்பட்ட தலைவலி. ஸோ இது 2க்குமே நம்மளுக்கு வந்து முத்திரைகள் வந்து மாறும். ஆனா இப்ப ஜென்ரலா பாத்தீங்க எனக்கு தலைவலி இருக்கு அப்படின்னாலும் இது வலி சம்பந்தப்பட்டதுனே நம்ம எடுத்துக்கலாமே. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து வாயு முத்திரை செய்யறது மூலமா இந்த வலியை நம்மளால குறைச்சிக்க முடியும். ஆக்சுவலி வந்து வாயு முத்திரை எப்படி செய்யறது அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காற்று மூலகம் சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப இதை நம்ம குறைக்க போறோம். அப்ப நம்மள கட்டை விரலோட அடியில இதோட நுனியை வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சுக்க போறோம். சோ இந்த மாதிரி நீங்க 2 கைகள்லையும் இப்படி தொடையில வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிறது மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் உங்களால பார்க்க முடியுங்க. சோ இப்போ முதிரைகள் பத்தி நீங்க விளக்கம் சொன்னீங்க. முதிரை யாரெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரியான முதிரைகள் இருக்கு, நாள்பட்ட வியாதிகளுக்கும் முதிரை ஒரு தீர்வுன்னு சொன்னீங்க. முதிரை இப்ப நிறைய பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அதை நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. முதிரையில நம்ம பண்ணக்கூடாத தவறுகள்னு ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பா இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. என்னன்னா முத்திரை அப்படிங்கிறது வந்து நீங்க எப்படி வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு எனக்கு ஒரு தலைவலி மாத்திரை கொடுங்க, எனக்கு ஒரு வயிறு வலி மாத்திரை, எனக்கு ஒரு லிவர் மாத்திரை கொடுங்கன்னு நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்றது எவ்வளவு தவறோ, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன நோயின்னு தெரியாம, அதோட டெப்த் தெரியாம, இது எதனால உண்டாச்சுன்னு தெரியாம நம்ம ஒரு முத்திரையை வந்து எவ்வளவு நாள் செய்யணுங்கிறது தெரியாம நம்ம ஒரு ஹெல்த் ரொட்டீனா அதை எடுத்துக்க முடியாதுங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு 2 முத்திரை தாங்க இருக்கு. நீங்க ஹெல்த் ரொட்டீனா பண்ணிக்க வேண்டியது. மத்த எல்லா முத்திரைகளும் பாத்தீங்கன்னா ஒரு மெடிகேஷன்ஸ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி வந்து எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் வாயுவை குறைக்கிறேன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ என்னோட வாயு பூதத்தை நான் குறைக்கிறேன். பட் குறைச்சிக்கிட்டே இருந்தா அதுவும் இம்பேலன்ஸ் தான் இல்லைங்களா. பட் நீர் பூதம் நான் குறைச்சிக்கிட்டே இருந்தா, இல்ல அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தா, சோ இந்த விஷயங்களை நம்மளுக்கு வந்து யாருக்குமே வந்து கான்சியஸ்ல நம்ம யாரும் வச்சுக்கிறதே கிடையாது. இது என்ன நினைச்சிடறோம், ஒரு ஹெல்த் ரொட்டீன், இதை நான் வந்து இது நம்ம ஒரு ஃபுட்டு மாதிரி, இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லா வராது. பட் இதை ஒரு முத்திரை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும், இவ்வளோ நேரத்துல செய்யணும், இவ்வளோ அளவுல செய்யணுங்கிற கால அளவும் அந்த ஒரு நேர அளவும் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு மட்டும்தான் நம்மளால வந்து செஞ்சுக்க முடியும். இல்ல அப்படின்னா திரும்பி இம்பேலன்ஸ்க்கு போயிடுவீங்க. ஓகே, சோ இது முதிரையில ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா? கண்டிப்பா. சோ இப்போ முதிரைகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ பெண்களுக்கு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அவங்களுக்கு வலி சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு என்ன மாதிரியான முதிரைகள் இருக்கு? ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இது ஆண் பெண் அப்படிங்கறது நம்ம டிஃபரன்ஷியேட்டே வலியை பொறுத்த அளவுக்கு பண்ண முடியாது. ஒரே ஒரு வழியை தவிர, நம்மளோட பீரியட்ஸ் பெயினை தவிர. கரெக்டுங்களா? ஏன்னா எல்லாருக்குமே எல்லா வழிகளுமே இருக்கு. அப்போ நம்ம பீரியட்ஸ் பெயினை வந்து ஒண்ணு, இது நான் சொன்ன மாதிரி இதையும் நம்ம நிறைய வந்து டயக்னோசிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஹீலர்ட்டையோ இல்ல ஒரு முத்ரா தெரபிஸ்டையோ நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முத்திரை அப்படிங்கறத உங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இப்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து 2 முத்திரை இருக்குங்க. ஒண்ணு நான் வந்து பேசிக்காவே சொல்லி தரேனே, இப்ப என் உடம்புல எனர்ஜி கம்மி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எனக்கு ஒரு முத்திரை தேவைப்படுங்க. இப்ப எனக்கு உடம்புல எனர்ஜி கம்மி ஆயிட்டாலே எனக்கு வலிங்கிறது பெருசா தெரிய ஆரம்பிக்கும். நான் ஸ்ட்ரென்த்தா இருந்தேன் அப்படின்னா நான் சமாளிச்சிருவேன். பட் ஸ்ட்ரென்த் இல்ல, ஆல்ரெடி ஐ எம் வீக் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த பெயின்ஸோட அளவு வந்து அதிகமா தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி பிராண முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குங்க. இது பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எப்ப வேணாலும் செய்ய முடியும். இது வந்து நீங்க கேட்டீங்க லேடிஸ் இல்ல நம்ம செய்யலாமா அப்படின்னு. லேடிஸ் வந்து மெயினா அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் இருக்கிறப்போ இந்த பிராணமுத்திரை செய்யறாங்க அப்படின்னா அந்த ஓவர் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது இல்லைங்களா ப்ளீடிங்னால. ஸோ அதையும் நம்மளால வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த முத்திரை எப்படி மேம் பண்றது? கண்டிப்பாங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுல வந்து இந்த சுண்டு விரலையும் மோதிர விரலையும் நம்மளோட கட்டை விரலோட நுனியோட இணைக்க போறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து 2 கைகள்லையும் நம்மள இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து செய்வாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதோட டிப், இந்த 2ஓட டிப்பும் இந்த ஒரு டிப்போட நம்மளுக்கு இணைஞ்சிருக்கணும். இதை அப்படியே கொண்டு வந்து நீங்க மடியில வச்சுக்கணும். ஸோ இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சமணம் போட்டு செய்யலாம். இல்ல நீங்க ஒரு ஸ்டூல்லையோ ஒரு சோஃபாலையோ உட்காருங்கன்னா கால் வந்து 2ம் தரையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்க வந்து செய்யலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பா செய்யலாம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இது நீங்க வந்து எப்பெல்லாம் ட்ரெயின்டா ஃபீல் பண்றீங்க, எப்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கீங்களோ அப்ப வந்து இதை செய்யறப்போ இதோட ரிசல்ட்டை அப்ப நீங்களே கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா இதை சொன்னா புரியாது ஆக்சுவலா.
நம்ம அதை ஃபீல் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான முத்திரை. இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து ஏன்னா எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுறது. அந்த இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல நம்ம எல்லாருமே அதை டிப்ளீட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ இதை குறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கண்டிப்பா அதை வந்து டெய்லி நம்ம அதை வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். அதற்கான ஒரு சிறந்த முத்திரை தான் இந்த பிராண முத்திரைன்னு நம்ம சொல்லலாம். முதிரை பத்தி நிறைய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. தொடர்ந்து வரும் வாரங்கள்ல என்ன மாதிரியான நோய்களுக்கு என்ன மாதிரியான முதிரைகள் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ இவ்வளவு நேரம் முதிரை சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.